வெல்கம் பேக் டு மை டெக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அர்டினோ யூனோவில் பார்ட் 2 அந்த கண்ட்ரோலர் வீடியோ வந்து ஆக்சுவலாக ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். அதை பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இது வந்து பார்ட் 2. அதே மாதிரி பார்ட் 3ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அர்டினோவில் உங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஓரளவு பேசிக்ஸ் தெரிஞ்சிடும். தெரியாமல் இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த பார்ட் 2ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சென்சார் இன்டர்ஃபேஸிங். அதுலேயே நம்ம சென்சார் இன்டர்ஃபேஸிங் கோடிங்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதில் வந்து நான் உங்களுக்கு ரியல் டைமாக உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி காட்டுவேன். ஒரு 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸுன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க. ஸோ அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒன் பை ஒன்னாக நம்ம போவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DHT11 சென்சார், அதுக்கப்புறம் சர்வோ மோட்டரு, IR சென்சாரு, I2C டிஸ்பிளே அப்படின்னு ஒன் பை ஒன்னாக போகலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்டிங் பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலும் ஹலோ வேர்ல்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஹலோ வேர்ல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா உங்கள் நேம் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே ஒரு டாஸ்க் மாதிரி, ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இதில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அர்டினோ ஐடியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பார்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துட்டேன். பார்ட் 1 தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ இனி வரக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே வீடியோ போடுறேன். இதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஒரு குட்டி ஒரு 4 லைன் ப்ரோக்ராம் தான். இதுவே பைத்தானாக இருந்தால் ஒரு சிங்கிள் லைனில் முடிஞ்சிருக்கும். ராஸ்பெரி பைக்கு ஒரு 2-3 லைனில் முடிஞ்சிருக்கும். இது அர்டினோ கண்ட்ரோலருங்கிறதுனால நம்மளுக்கு எம்பெடட் சியில் தான் வரும். சரிங்களா? இதை தூக்கிடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன், ஒரு 5 லைன் ப்ரோக்ராம் இருக்குது. சரிங்களா? அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ட் செட்டப், serial டாட் பிகைன், 9600, serial டாட் println hello world, வாய் லூப், நத்திங் ஹியர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 லைன் தான் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் ஹலோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். ஹலோ வேர்ல்டுலாம் உங்கள் நேம் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி திருப்பி சொல்கிறேன். வாய்ஸ் செட்டப்புங்கிறது நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட்டை டிக்ளரேஷன் பண்ணுவோம். இதில் சீரியல்ங்கிறது நம்ம சீரியல் டிஸ்பிளேலே, நம்ம லேப்டாப் டிஸ்பிளேலேயே பார்க்குறது தான் வந்து சீரியல் அப்படிங்கிற சொல்கிறோம். serial டாட் பிகைன் அப்படின்னா இந்த 9600ங்கிறது ஒரு பாண்ட் ரேட். சரிங்களா? சீரியல் மானிட்டரோட ஒரு பாண்ட் ரேட். ஸோ கம்யூனிகேஷன் அந்த இதில் வந்து இது ஆக்ட் ஆகும். சரிங்களா? இதில் நான் இது வந்து நம்மளுக்கு காமன் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதே யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக. இதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷனாகவே இருக்கும். ஸோ பாண்ட் ரேட்டுங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லைனாலும் அதோட கான்செப்ட்னா கம்யூனிகேஷனுக்கு உதவுது, அவ்வளோதான். அது சரிங்களா? ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதுதான். ஸோ serial டாட் println அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய நேம் வந்து அந்த சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறத தான் சொல்லுது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் இது செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, serial டாட் பிகின் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து அந்த ஃபுல் கோடுமே அதுதான். சரிங்களா? அடுத்து நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ண ஆசைப்படுறீங்களோ பண்ணிக்கலாம். வாய்ட் லூப்புங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ லூப்பாக கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு தான். ஸோ நான் அந்த இடத்துல பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் கேட்டேன். எனக்கு பிரிண்ட் ஆனால் மட்டும் போதும். ஸோ எனக்கு வாய்ட் லூப் இந்த இடத்துல தேவையில்லை. ஆனால் நான் பார்ட் 1ல் வாய்ட் லூப் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அது பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் என்னோடய அர்டினோ ஐடியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் பழைய கோடு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நான் தூக்கிறேன். ஸோ அர்டினோ ஐடி ப்ளஸ் வந்து அர்டினோ யூனோ வந்து மறக்காமல் கனெக்ட் பண்ணிடுங்க அவங்களுடைய ஐடி கூட. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல நினச்சேன். ஸோ காம்பனன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் காம்பனன்ட் செட்டு வேணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நம்மளுக்கு கொடுத்துருப்பேன் கீழேயே, மெக்கானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் வாங்கி தரேன். இப்போது நான் இந்த கோடை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் என்னென்னு சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கரண்ட் அப்டேட் வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வாய்ட் செட்டப்பு, serial டாட் பிகைனு, serial டாட் println எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டிக் கொடுக்குறேன். ஸோ கம்பைலிங் கொடுக்குறேன், கம்பைல் ஆகுதா அப்படின்ட்டு. இன்னும் நான் அர்டினோ யூனோ கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிருக்காது. அர்டினோ யூனோன்னு மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே காமிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கீழே காமிச்சிடும். ஸோ இப்போ இதில் வந்து எரர் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து அர்டினோ யூனோவை தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம்
இந்த கோடை வந்து Arduino Unoவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் கம்பைல் ஆனதுக்கப்புறம் கோடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஸோ அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன போடுறீங்களோ அதான் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? Arduino Unoவை மறக்காமல் கனெக்ட் பண்ணிடுங்க. ப்ரோக்ராம் கேபிளில் கனெக்ட் பண்ணாமலாம் கேட்காதீங்க. இந்த பாண்ட் ரேட் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ நிறையா பாண்ட் ரேட் இருக்குங்க. காமனாக வந்து 9600 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 115200 யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது காமனாக யூஸ் பண்ணுறது தான். இன்கேஸ் நீங்கள் பாண்ட் ரேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே கட்டமாக வரும். சரிங்களா? அந்த டிஃபால்ட்டாக நிறையா இது இருக்குது, பட் இருந்தாலும் அந்த 2 தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அது இப்போ வராது. நான் திருப்பி வந்து சீரியல் மானிட்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த கட்டம் இல்லைனா எதுவுமே வராது. இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு இந்த பாக்ஸாக. ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் வந்து சரியாக நடக்கலை. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பாண்ட் ரேட் கொடுக்குறீங்களோ ஸோ சேம் பாண்ட் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓவர். நெக்ஸ்ட்டு சென்சார்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, இன்டர்ஃபேஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம எல்இடி பிளிங்கிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா Arduino Uno ஒரு எல்இடி தான். ரெசிஸ்டர் தேவை, பட் இருந்தாலும் நான் வச்சுருக்க ஒரு எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்லேயே ரன் ஆகிற எல்இடியாக தான் நான் எடுத்திருக்கேன். 13 ஜிஎன்டிலையும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்டே கனெக்ட் பண்ணிக்கலான்னு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெட் போர்டு வச்சுருக்கீங்களே ஏன் கனெக்ட் பண்ணலாம் கேட்காதீங்க. ஸோ அது அப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கோடிங் செக்ஷன் வந்து நம்ம போயிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாய்டு செட்டப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின் மோட் 13 அவுட்புட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பின் மோடுங்கிறது உங்களுக்கு போன பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இன்புட் அவுட்புட் டிக்ளரேஷன். ஸோ நம்ம பின் மோடுன்னு எழுதலாம், இல்லைனா நம்ம ஒரு நேம் கொடுத்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பின் மோடுனே எழுதிக்கலாம், ஏன்னா சிம்பிள் கோடு இல்லையா? ஸோ பின் மோடு அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பின் மோடுக்குன்னு தனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம அதில் மட்டும்தான் ரைட் பண்ணோம். அதே மாதிரி எல்இடி வந்து நம்ம அவுட்புட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அதனால் அதை நம்ம அவுட்புட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே வாய்ட் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல டிஜிட்டல் ரைட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஜிட்டல் ரைட் 13 பின் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஹைங்கிறது இந்த இடத்துல ஆனுன்னு அர்த்தம். அதே மாதிரி லோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னு அர்த்தம். சரிங்களா? அந்த 13ங்கிற ஃபங்க்ஷனை நான் கூப்பிட்றேன். அதனால் இந்த மேலேயே வச்சாலே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து டிஜிட்டல் ரைட்டு 13 ஹைன்னு நான் கொடுத்துட்டேன். டிலே வந்து பார்த்திங்கன்னா 500னா 1 செகண்டுக்கு கீழே 0.5 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருப்பி டிஜிட்டல் ரைட் 13 லோ, அதே பின்னு லோவாக ஆகணும். டிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குறைவாக இருக்கணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட் அப்படின்னா 1000ம், இல்லை எனக்கு 2 செகண்ட் பிளிங்க் ஆகணும் அப்படின்னா 2000 அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் நிறையா எல்இடி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்து பின் மோடு 9th அவுட்புட் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே அதே மாதிரி ரைட் பண்ணிட்டே போகலாம். ஸோ கோடிங்கிறது இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்மளுக்கு பண்ண தான் நம்மளுக்கு விஷயங்கள் வரும். சரிங்களா? இப்போ இந்த கோடை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கோடை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து பிளிங்க் ஆகி பிளிங்க் ஒரு 0.5 செகண்ட் ஆகிட்டு திருப்பி அதே 0.5 செகண்ட் ஆஃபும் ஆகுது, ஆன் ஆகுது. ஸோ இதான் எல்இடி பிளிங்கிங் Arduinoவில் சொல்லுவோம். நவ் DHT11 Arduino இன்டர்ஃபேஸிங் தான் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர், ரியல் டைம் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரிங்களா? எதை வச்சு அப்படின்னா DHT11 சென்சர். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. DHT11 இருக்குது, DHT22 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒயரிங் வந்து VCC 5 வோல்ட்டும் ஜிஎன்டிலேயும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பின்னை வந்து D2லேயும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். சரிங்களா? D11 நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம ப்ரோக்ராம் அங்கே போடுறப்ப மாற்றிக்கலாம் D2ன்ட்டு. இந்த கனெக்ஷன் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா DHT22 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. 3 பின் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா பின்னு. ஸோ அதை நம்ம D2வில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ DHT11 சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ 3 பின் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து 5 வோல்ட் ப்ளஸ்ஸை வந்து 5 வோல்ட்லேயும், அதே மாதிரி சென்டர் பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் பின்னு. ஸோ அதை வந்து D2லையும், இன்னொரு பின் மைனஸ் அது கிரவுண்டு. சரிங்களா? அதை வந்து கிரவுண்ட்லேயும் வந்து காமனாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதான் ஓவரால் கனெக்ஷன். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேஷ் இன்க்ளூட் DHT.h அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இது ஒரு லைப்ரரி. நீங்கள் நார்மலாக சி படிக்கிறப்போ ஒரு லைப்ரரி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, ஒரு ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெடர் அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒரு சென்சாரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிஃபெரல் டிவைஸோ இல்லை ஏதாவது ஆக்டிவேட்டர்ஸோ யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹெடர் இருக்கும். இது நம்மளுக்கு கூகுளே கிடைக்கும், இல்லை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பண்ணுவோம். இப்போ டிஸ்பிளேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா I2Cன்னு போடுவோம் பார்த்தீங்களா, லிக்விடு கிறிஸ்டல்னு. அதே மாதிரி இதுக்கும் நம்ம லைப்ரரி ஆட் பண்ணுவோம். DHT11 சென்சார், 12 சென்ஸ், DHT22 சென்சார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா DHT நான் ஒரு வேரியபிள் கூப்பிட்ருக்கேன். எதுக்குன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால அந்த நேம் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. நான் ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி DHT ப்ராக்கெட்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, ஏன்னா செகண்ட் பின்னுங்கிறனால அதோட டைப் நான் வந்து DHT11 நான் கொடுத்துருக்கேன். ஒரு பேசிக்காக வாய்ட் செட்டப்புக்குள்ளே நம்ம இன்புட் அவுட்புட் டிக்ளரேஷன் எழுதுவோம். அதில் serial.begin 9600ங்கிறது அதோட பாண்ட் ரேட். சீரியல் பிரிண்ட்டில் நம்மளுக்கு தேவைங்கிறனால அதை நான் கூப்பிட்ருக்கேன். அதே மாதிரி DHT மேலே அந்த பின்னை நான் திருப்பி கூப்பிட்றேன். .begin பிகின்னா இந்த இடத்துக்கு வா, இந்த செக்ஷனுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா serial.println நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே நமக்கு யூஸ் பண்ணல. சரிங்களா. எந்த ஒரு சென்சார் பெரிஃபெரல் டிவைஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சென்சார் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல நான் செட்டப்பில் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன்ஸ் செக்ஷனில் நான் வந்து கூப்பிட்றேன் இந்த DHTயை. சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து லிக்விடு கிறிஸ்டல் அந்த I2Cயாக இருந்தால் 16x2 நம்ம போட்டிருப்போம். அது உங்களுக்கு காட்டுறேன் நான். மேபி பார்ட் 3ல வருவது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வர மாதிரி தான் வந்து செட் ஆகிருக்கும். சரிங்களா. DHT.beginங்கிறது இப்போ ஃப்ளோட் டெம்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டில் தான் நம்ம வந்து அவுட்புட்டு வாங்க போகிறோம். அவுட்புட் மீன்ஸ் நம்மளுக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் டெம்பரேச்சர் வந்து ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ளோட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா டைப்பில் அதே மாதிரி டெம்ப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ DHT.read temperature அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூகுளில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து கூகுளில் இருந்து கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ChatGPT இருக்குது, எடுத்துக்கலாம். அதே மாதிரி serial.print அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை நான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்னா அந்த பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுக்குறனாலே என்ன ஆயிரும்னா அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் அது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி serial.printlnங்கிறது அந்த லைனில் பிரிண்ட் ஆகும். சரிங்களா. அப்போ அந்த சிங்கிறதும் அது கூடயே சேர்ந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா. அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிலே வந்து 2000 கொடுத்துருக்கேன். ஒரு 2 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து எனக்கு எப்படி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கணும். சீரியல் மானிட்டரில் அப்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த இடத்துல லைப்ரரியை மறந்துடாதீங்க. DHT11ங்கிறது நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு அதான் நம்மளுக்கு மெயின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரியல் டைம் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து இதில் சேஞ்ச் ஆகும். இதேக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளேவை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா I2C டிஸ்பிளேவை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, இன்டர்ஃபேஸிங் தான். அர்டினோவிலேருந்து I2C டிஸ்பிளேக்கு ஒரு டேட்டாவை அனுப்ப போகிறோம். அது வந்து இந்த டிஸ்பிளேவில் ஷோ ஆக போகுது. சரிங்களா. இப்போ இதுக்கான கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு 4 பின் தான் இருக்கும். சரிங்களா. இதுதான் I2C மாடியூல்மாங்க. இது ஒரு ப்ரோட்டோக்கால் தான். சரிங்களா. இதனால் வந்து நம்மளுக்கு பின் ரெடியூஸ் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா VCCங்கிற பின் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வந்து கிரவுண்டு எடுத்துக்கிறேன். ஸோ கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட்லேயும் VCC எடுத்துகிட்டு வந்து வின்லேயும் கொடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வின்லேயும் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி 5 வோல்ட்லேயும் கொடுத்துக்கலாம். சரிங்களா. நான் வின்னில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி SCLஐ A5லேயும் சாடாவை A4லேயும் கொடுக்கணும். இதுதான் டிஸ்பிளேக்கு காமன் கனெக்ஷன். எப்போவுமே இந்த கனெக்ஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதில் இருக்க கனெக்ஷன் எப்போவுமே வந்து நீங்கள் காமனாக கொடுப்பீங்க. ஏன்னு கேளுங்க, இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அடினோ வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா. இது மூலியமாக தான் டேட்டா ஷேர் ஆகணுங்கிற மாதிரி. இப்போது இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லைன், ஒரு 5 லைன் தான் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடு கிறிஸ்டல்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த ஒரு லைப்ரரி ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணுங்கள். பெருசாலாம் இல்லை, நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து மெக்கானிக்கல்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேரை கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. டிவைஸ் வந்து கொஞ்சம் ஆஃப்லைன் காட்டுது. 2 நிமிஷம், இது என்னென்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து மெக்கானிக்கல்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது காட்டுது. சரிங்களா? இவ்வளோ தான் டிஸ்பிளே கனெக்ஷன். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு இதே டிஸ்பிளே கனெக்ஷனாக வச்சு நம்ம DHT11 சென்சார் அகைன் திருப்பி அங்கே போகிறோம். ஆல்ரெடி DHT11 சென்சார் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த கனெக்ஷன் சேம் கனெக்ஷன் நான் இப்போ சொல்லியிருப்பேன் இல்லையா? டிஸ்பிளேக்கு VCCயை கொண்டு வந்து எங்கே பண்ணிடுங்க, வினில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கான சப்ளைவாக இருக்கும். அதே மாதிரி வந்து கிரவுண்டு அதுக்கப்புறம் வந்து சாடாவை வந்து A4லேயும் SCL A5லேயும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னில் வந்து 5 வோல்ட்டை வந்து VCCயை கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஜம்பர்ஸ் கொஞ்சம் வேரியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சாடாவை வந்து A4லேயும் SCL A5லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக டிஸ்பிளே ப்ளஸ் DHT11 சென்சார் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்கள் DHT11 சென்சார் நீங்கள் தப்பாக கனெக்ட் பண்ணிங்கன்னா NOC அப்படிங்கிறது காட்டும். அந்த ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காகவே அது மாதிரி காட்டும். ஏன்னா அந்த மாதிரி தான் DHTக்கு கோட் டெவலப் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலாலே அது ஆயிரும் போல். இப்போ வந்து நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிக்விட் கிறிஸ்டல் .i2c/.h அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் நான் இந்த ரிமூவ்னு ஒரு காட்டுது பார்த்தீங்களா, அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவுட்புட் அப்படியே உங்களுக்கு காட்டும். ஒரு டிஸ்பிளேக்குன்னு நான் ஒன்றும் பெருசாக எழுதலை. ஹேஷ் இன்க்ளூட்னு ஒரு லைனும், அதுக்கப்புறம் LCD.begin 16x2ன்னு எழுதியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா LCD பேக்லைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேக்லைட் மீன்ஸ் அந்த லைட் எல்லாம் ஆன் ஆகிறதுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்ட ஃபார்முலாவை போட்டிருப்போம். சீரியல் பிரிண்ட்டும் எனக்கு தேவைங்கிறனால அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் .wire.h அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது இந்த ஒயர் கனெக்ஷன் நம்ம இந்த I2C ப்ரோட்டோக்கால் நம்ம வச்சுருக்கனால அது நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அது ஒரு இன்க்ளூட் ஃபைல் தான். சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். பெருசாக நம்ம ஆல்ரெடி எழுதின ப்ரோக்ராம்லேயே வந்து லிக்விட் கிறிஸ்டல் /I2C அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் LCDன்னு சொல்லி அதை கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் அதோட 0x27ங்கிறது I2C வேல்யூ. ஸோ I2C ஸ்கேனர் கோடு அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே வரும். I2C ஸ்கேனர் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். இல்லை நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 16 அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா .2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரோ அண்ட் காலம் வந்து இதில் சொல்லுது. அதே மாதிரி DHT.begin அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அப்படியே 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் கடைசியில் வந்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு நான் முடிச்சிருப்பேன். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட்டில் காட்டுறது கீழே காட்டுது. இதேயோட உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் செக்ஷன். இப்போ நம்ம பவரை வந்து கொடுத்தோம், ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகுது. என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கரெக்டாக வந்து காட்டுவதில் வேரி ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா IR சென்சார் வித் இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு யூனோ தான் பார்க்க போகிறோம். இதோட சர்க்யூட் டயக்ராம் இதுதான். இந்த கனெக்ஷனை வந்து உங்களுடைய Arduino யூனோவில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை வந்து ரியல் டைமாகவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து தேவையானது IR சென்சார், Arduino யூனோ, சம் ஜம்பர்ஸ், மேல் டு ஃபீமேல் எடுத்துக்கோங்க. VCCயை 5 வோல்ட்டில் கொடுத்துருங்க, கிரவுண்டில் கொடுத்துருங்க. இந்த மாதிரி லைட் எரியும். அதுக்கப்புறம் D2வில் வந்து டேட்டா பின்னை கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங் செக்ஷன் பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. சரிங்களா? ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கோடும் வந்து அடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்லா ப்ரோக்ராமுமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுற இதாக தான் இருக்கும். ரொம்ப நீங்கள் கஷ்டமாலாம் நீங்கள் நினச்சிட்ருக்க வேணாம். இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்கும், இந்த ப்ரோக்ராம் இப்படி இருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ண எல்லாமே ஈஸி தான். சரிங்களா?
எம்ப்ராய்ட் சி வந்து நார்மலாக சி வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இப்போ வந்து இன்டீஜரில் வந்து நம்ம ஐஆர் பின்னு நம்ம நேம் கொடுக்குறோம், ஸ்டோர் பண்ண வைக்கிறோம். அந்த செகண்ட் பின்லாம் நம்ம கொடுத்ததுனால செகண்ட் கொடுத்துட்டோம். வாய்ட் செட்டப்பில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன். ஸோ அந்த செக்ஷன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் மோடு நம்ம கொடுத்துருப்போம். ஐஆர் சென்சாரை திருப்பி கூப்பிட்றோம், அதை இன்புட்டுன்னு சொல்கிறோம். சீரியலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சீரியல் டாட் பிகைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பாண்ட் ரேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் லூப்பில் ஐஆர் சென்சார் அதோட ஃபார்முலா இருக்கும், அது கூகுளே ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இஃப்பில் வந்து ஐஆர் வேல்யூ லோ ஆச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் எல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ டிலே வந்து ஒரு 0.5 செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த கோடிங்கை வந்து நம்மளுடைய Arduino Unoவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐஆர் சென்சாரோட அது கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு நோ ஆப்ஜெக்ட்னே பிரிண்ட் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நோ ஆப்ஜெக்ட்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து அதில் கை வைக்க கிடையாது. ஸோ அதனால் நோ ஆப்ஜெக்ட்னு வருது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோவும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பின்னாடி. இப்போ பாருங்கள், நான் கை வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் அப்படிங்கிறது வருது. சரிங்களா. இந்த இப்போ டெமோ வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இருங்க, இப்போ நான் அதையும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிட்டோம். இதோட லைட் வந்து பிளிங்க் ஆகிறது தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பொட்டென்ஷியோமீட்டரை நம்ம வேரி பண்ண அந்த லைட்டுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு கிட்ட போனால் லைட் பிளிங்க் ஆகிற மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பட்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். வேறு என்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணுறது தெரியாமல் பட்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் பிரிண்ட் ஆனதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஆக்டிவிட்டினே வச்சுக்கோங்க. இது கூட I2C டிஸ்பிளேவை எங்கே கனெக்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா நீங்களே ரைட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் 1 by 1 நம்ம பார்த்துட்டே வருவோம் சென்சார் எப்படிலாம் இன்டர்ஃபேஸ் ஆகுதுங்கிறத. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். சரிங்களா. இதுதான் கனெக்ஷன், அல்ட்ராசானிக் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுற கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷனை பார்த்து உங்கள் அல்ட்ராசானிக் சென்சாரில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கோடு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணி வரீங்களோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் என்னென்ன பண்ணிங்க அப்படிங்கிறத. சரிங்களா. ஸோ நீங்கள் பண்ணுறத கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் யாருக்கு சர்டிஃபிகேட் தரது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே என்னால் பண்ண முடியும். யார் எத்தனை பேர் ஆக்டிவிட்டி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறீங்களோ இன்ஸ்டாகிராம் ஆர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா. இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் மாதிரி Arduinoவுக்கு. இப்போ நம்ம 5th எக்ஸ்பெரிமெண்ட் போவோம். 5th எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா. ரொம்ப நீங்கள் குழப்பிக்கலாம் வேணாம். கேஸ் சென்சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா MQ2 இருக்குது, MQ3 இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு டைப் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. சீரியல் மானிட்டர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது. ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா VCC 5 வோல்ட்டும் GNDயும் AO பின்ன AO அன்லாக் பின்ன கொடுத்துருக்கோம். இல்லை டிஜிட்டல் பின்னு ஒன்று இருக்கும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம ஏஓ பின் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரீடிங் வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்டாக எடுக்குங்கிறதுக்காக நம்ம ஏஓ பின் வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நம்ம D0 டிஜிட்டலில் வேணும்னா D0 எடுத்துப்போம். நம்ம இதில் வந்து A0 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாக் பின்னும் டிஜிட்டல் பின்னு நான் எப்படி அதை வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தனி செக்ஷனாகவே ஒரு வீடியோ போடுறேன் இந்த சீரியஸ்லேயே ஃபைனலாக. ஏன்னு கேளுங்களேன், ஒரு சில சென்சார் அனலாகில் ரீடிங் எடுத்தால் மட்டும் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி டிஜிட்டல் பின் இருக்குது பார்த்தீங்களா. டிஜிட்டலில் வந்து நார்மலாக நம்ம 0s and 1s ஷேர் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இருந்தாலும் அனலாக் வேறு, டிஜிட்டல் வேறு. அனலாகில் 0s and 1s, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த வேவ் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் சென்சார்னால் அந்த ஒரு கேஸோட வேல்யூ இதெல்லாம் மெஷர் பண்ணோம். சரிங்களா. அது மாதிரி. ஸோ நம்ம இப்போ இந்த கோடிங்கை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிச்சிடறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கேஸ் சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பின் இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்கன்னா 4 பின் வரும். எல்லா கேஸ் சென்சார்லேயும் 4 பின் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து இப்போ A0 பின் தான் யூஸ் பண்ண போகிறோம். AO பின் அப்படின்னு சொல்லுவோம். A0 தான் அது. நம்ம எல்லாம் AOன்னு சொல்லி A1 ஆயிடுச்சு. சரிங்களா. அதில் VCCயை வந்து நம்ம 5 வோல்ட்டில் கொடுக்கணும். ஸோ 5 வோல்ட் இல்லைனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம். ரெண்டுமே ஒன்று தாங்க. வின்னுங்கிறது ஒன்று தான், 5 வோல்ட்டுங்கிறது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நான் டேட்டா பின்னை வந்து A0 பின்னை வந்து A0லே கொடுத்துறேன். அதே மாதிரி கிரவுண்டையும் VCC 5 வோல்ட்டையும் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு லைட் பிளிங்க் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அகைன் நான் வந்து கோடிங் ஸ்டெப்புக்கு வரேன். இப்போ கோடிங் ஸ்டெப்பில் வந்து கீழே வரேன். இந்த ஒரு
இந்த டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் முடிஞ்சால் காப்பி பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்குறது தான் நல்லது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் கேஸ் சென்சார் A0 நம்ம கொடுத்துட்டோம். அதே இன்ட் கேஸ் வேல்யூ 0, ஏன்னா அதோட இன்டிஜர் கேஸ் வேல்யூ 0 இருக்கணும்னு நான் வந்து அசம்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த கோட் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் உங்களுக்கு சீரியல் டாட் பிகின் தெரியும், அதே மாதிரி பின் மோடும் தெரியும். கேஸ் வேல்யூக்கான ஒரு ஃபார்முலா, அது சீரியல் பிரிண்ட்டில் எப்படி பிரிண்ட் ஆகணுங்கிறது தெரியும் சரிங்களா. இப்போ நார்மலாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இருங்க, இப்போ உங்களுக்கு சீரியல் மீட்டர் அகைன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஆகும் கேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது என்னங்கிறது. அதே மாதிரி எவ்வளோ செகண்டுக்கு ஒருக்க வரணுங்கிறதுக்கு டிலே வந்து இப்போ 1 செகண்ட் ஒன்ஸ் வரணுங்கிறதுக்காண்டி டிலே அப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட விஷயங்கள் எல்லாம் ஒன்று தான். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் கிரியேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல் பிரிண்ட்டாக இல்லை I2C டிஸ்பிளேல பிரிண்ட் ஆகுதாங்கிறதுக்கான ஒரு 2 லைன் எழுதுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிலே, அவ்வளோதான். இதுதான் ஒரு கோடிங். இது மாதிரி நிறைய கோடிங் இருக்குது. டெவலப் பண்ண நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சரிங்களா. ஸோ இதோட பர்ஃபெக்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ சம் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களுக்கு நான் சீரியல் மானிட்டரில் காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், சம் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுங்களா. இப்போ நான் கேஸ் வந்து கொடுக்குறேன் சென்சாரில். இப்போ இருக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, சேஞ்ச் ஆகுது, குறையுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம் சரிங்களா. இப்போது எப்படி சர்வோ மோட்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ ஒரு 3 பின்ஸ் கொண்ட சர்வோ மோட்டர் எடுத்துக்கிறோம். சர்வோ மோட்டர்னாலே நம்மளுக்கு மென்ஷன் பண்ண மாட்டானுங்க எதை எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ நம்மளாக தான் லேர்ன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட்டுங்கிறது VCC, அதே மாதிரி எல்லோங்கிறது அவுட்புட் பின்னு, அதே மாதிரி ப்ரௌனுங்கிறது கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கிட்ட அதே சேம் கலரில் ஜம்பர் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா VCC எப்போவுமே 5 வோல்ட்டில் தான் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுங்க Arduino Unoவில். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா பின்னை வந்து நம்ம டேட்டா பின்னில் இருக்க இடத்துல கொடுப்போம் சரிங்களா. இதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சர்வோ மோட்டரில் இந்த வயர் கலர் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிளாக்கு, கிரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா. அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி சர்வோ மோட்டர் இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் D5ல் கொடுக்குறேன் டேட்டா பின்னை வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு VCCலையும் கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. சிம்பிளாக இப்போ கனெக்ஷன் வந்து முடிஞ்சு. இப்போ ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் நம்ம இதில் வந்து காப்பி பண்ணுவோம். ஸோ கீழே இருக்கும். ஓகே, சர்வோவுக்கான ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ சர்வோக்கான ப்ரோக்ராமை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்து Arduino Unoவுக்கு வரேன். ப்ரோக்ராமை சிம்பிளாக 1 லைனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம சர்வோ மோட்டரை இன்க்ளூட் பண்ணுறோம். அடுத்து மை சர்வோ அப்படிங்கிற ஒரு நேம் வைக்கிறோம். வாய்ட் செட்டப்புக்குள்ளே சர்வோ இருக்குதுன்னு சொல்கிறோம். சர்வோக்கான அது ஒரு நேமு, அது டிஃபால்ட்டு. அதுக்கப்புறம் அதே நேமை நம்ம கூப்பிட்றோம். ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 0 1 செகண்ட், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 90 டிகிரியில் போய்ட்டு 1 செகண்ட் இருக்கணும். அதே மாதிரி 180 180 டிகிரியில் திருப்பி 90 டிகிரி திருப்பி வரணும், திருப்பி 0 டிகிரி வரணும். ஸோ இதுக்கு எல்லாமே டிலே வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதான் இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். நீங்கள் ஒவ்வொரு டைமும் மைசர்வோ நான் கூப்பிட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை எழுதிட்டே வந்துருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை டிகிரியில் வேணுமோ அத்தனை டிகிரிக்கு வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எதுக்குன்னா நான் டிஃபால்ட்டாக இதுதான் வந்து ஒரு சில டிகிரிங்கிறனால செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் பட்டன் அமைக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வோ வந்து ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 0லேருந்து 90 டிகிரி, அதுக்கப்புறம் திருப்பி 90 டிகிரி 180 டிகிரி போகுது, திருப்பி 90 டிகிரி வருது, திருப்பி அகைன் 0க்கு வருது. ஸோ அகைன் 90, அதுக்கப்புறம் 180க்கு போகுது, திருப்பி அகைன் 90க்கு வந்து 0க்கு வருது. ஸோ இந்த கண்டினியூஸ் லூப்பிங்காக நடந்துக்கிட்டே இருக்கும். சேம் கனெக்ஷன் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் பேஸ்டு சீரியல் மானிட்டரில் கமாண்ட் பண்ணி சர்வோ மோட்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி தான் சீரியல் மானிட்டரை வச்சு நம்ம ஒரு எல்இடியை ஆன் ஆஃப் பண்ணவும் முடியும், எல்லாம் பண்ண முடியும். இது வந்து பார்ட் 3லலாம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்ட் 3 வந்து ஓவரால் Arduino ஃபுல் கோர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை எண்டில் வச்சேன் சரிங்களா. பெருசல்ல இந்த கோடிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3 ஸ்டார்டிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து கமாண்ட் பேஸ்டு Arduino இன்னும் எப்படி அட்வான்ஸாக ஆக்கி ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இருக்கும் சரிங்களா. அதனால தான் இதை வந்து நான் கடைசியில் வச்சேன். இதில் வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு வந்து கமாண்ட் மூலியமாகவே வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கமாண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல 0 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்.
இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0ங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னாலே சர்வோ மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். இப்போ 0 பொசிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிருக்கும் இந்த இமேஜில். இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது ஏன்னா நம்ம வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்க இந்த சர்வோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அர்டினோ இல்லாமல் பிசிபி டிசைன், விஎல்எஸ்ஐ, இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணுற விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படிங்கிறவர் தான் என்னோடய மைண்ட் செட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மறக்காமல் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கான தேவையான காம்பனன்ட்ஸ் வந்து நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எனக்கு பர்சனலாக நீங்களே வாங்கி கொடுங்க அப்படின்னாலும் 199 சரியா 199க்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஸோ 2000 வரும் ஷிப்பிங்கோடு சேர்த்து. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு பை பண்ணி தரேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ வந்து உங்களுக்கு கம்மிங் சூன் வந்துடும்.